ஹாய், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே பாருங்கள், நான் எப்படி உட்காந்துருக்கேனே. இந்த தகரை போட்டிருக்காங்க, அதை தாண்டி எங்கள் அத்தை போய் பேசுகிறாங்க பாருங்கள். அந்த தகரம் அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அரை மணி நேரம் அங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு உட்காருங்க, சாமிக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு நாங்கள் சாமி கல்யாணம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது சேலமில் தான் நடக்குது, சொக்கநாதர் கோயில். ஸோ எங்கள் அத்தை மாமாலாம் அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. அது என்னமோன்னு தெரிலங்க, நான் மட்டும் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு ஜோக்கர் மாதிரியே ரெடி ஆகிடுறேன். காரணம் என்னென்னா, எங்கள் அக்காவுக்கு சரி கட்டி விட்டு, எங்கள் அத்தை கட்டி விட்டு, எங்கள் அம்மா கட்டி விட்டு, அப்புறமேட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எனக்கு மேக்கப் போடவே எதுவுமே டைம் இல்லைங்க. அப்படியே ஒரு பொட்டு, ஒரு பட்டை, அப்புறம் ஒரு குங்குமம் வச்சுட்டு ஒரு கிளிப்பு குத்தி, அதுவும் கிளிப்பு கூட கிடைக்கலங்க. லாஸ்ட் நிமிட்டில் தலை கூட சீவலை, அப்படியே ஒரு கிளிப்பு குத்திட்டு அவசரமாக ஓடுறேன். அந்த அவசரத்தில் பெரிய பெரிய ப்ளீட்ஸாக எடுத்துட்டேங்க. நல்லாவே இல்லை, கிளவி மாதிரியே இருந்துச்சுங்க, நல்லாவே இல்லை. ஸோ அப்புறமேட்டு பின்னாடி பாருங்கள், எங்கள் அக்கா, அப்புறம் என் தங்கச்சி, அங்கே பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்புறமேட்டு சாமிக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு சூப்பராக. ஸோ இந்த வருஷம் நல்லா சூப்பராகவே பண்ணாங்க சாமிக்கு கல்யாணம். ஸோ நான் ஒரு அரை மணி நேரம் தாங்க இருந்தேன். ஏன்னா கசன்னு எனக்கு ட்ரெஸ் இருந்தனால நானும் எங்கள் பெரிய அக்காவும் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் சின்ன அக்கா, எங்கள் அத்தை 2 பேரும், அப்புறம் எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாம் கோயிலில் தான் இருந்தாங்க. ஸோ சாமிக்கு நல்லா கல்யாணம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்